சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில சந்திக்கும் போதுதான் காதல் வயப்பட்டதா சொல்லப்படுது இவங்களுக்கு. 1981வது வருஷம் பிப்ரவரி 26ஆம் தேதி கல்யாணம் நடந்தது. இவங்களுடைய மகள்களான ஐஸ்வர்யாவும், சௌந்தர்யாவும் இயக்குனர்களா இருக்காங்க. சோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் 90ஸ்ல வெளியான சில ரஜினி, கமல் படங்கள்ல பாடல்கள பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? 1987ல வெளியான திரைப்படம் அன்புள்ள ரஜினிகாந்த். இந்த படத்துல கடவுள் உள்ளமே அப்படின்ற பாட்டு இடம்பெற்றிருக்கும். சோ இளையராஜா இசையில உருவான இந்த பாட்ட லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருப்பாங்க. 2வது 1981ல கமலஹாசன் நடிப்புல உருவான படம் டிக் டிக் டிக். இந்த படத்துல இளையராஜா இசையில உருவாகி இருந்த நேற்று இந்த நேரம் அப்படின்ற பாட்டையும் இவங்க தான் பாடியிருப்பாங்க. 3வது ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி இருந்த வள்ளி திரைப்படத்துல டிங்கு டாங்கு அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாட்டையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. 4வது ரஜினிகாந்துக்கு அப்படின்னு தனியா லதா ரஜினிகாந்த் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சில பாடல்கள பாடியிருந்தாங்க. முக்கியமா 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாடல்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைம்ல இந்த பாட்ட நம்ம சூஸ் பண்ணி டான்ஸ்லாம் ஆடியிருப்போம். தித்திமிதிமி அப்படின்ற பாட்டாகட்டும், மாயாஜாலம் அப்படிங்கிற பாட்டாகட்டும், இதெல்லாம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடிய பாடல்கள் தான். நெக்ஸ்ட் கோச்சடையான் திரைப்படத்துல இடம்பெற்றிருந்த மணப்பெண்ணின் சத்தியம் அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்ட இவங்க தாங்க பாடியிருப்பாங்க. சோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய பெயர் அக்னிசாட்சி. இதுல அவங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியாகவே ஒரு கேமியோ கதாபாத்திரத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க.